பொதுவாவே நம்ம சும்மா இருக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதையும் நம்ம குண்டா இருந்தோம்னு வச்சுக்கலாமே, சொல்லவே தேவையில்லை. அது இன்னும் ரொம்ப கஷ்டம். Hi humans, this is Nivas. I'm a certified nutrition and fitness coach. இதான் என்னோட சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஏயா கத்துற? நான் எவ்வளவு நீ கத்துற என்ன கோர்த்து விட்டு போயிட போறீங்க? அதுலயும் இந்த குண்டா இருக்கிறவங்களுக்கு இன்னொரு காமனான அட்வைஸ் கொடுப்பாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா eat less and move moreன்னு சொல்லிட்டு. இந்த அட்வைஸை கேட்டு கேட்டு காதெல்லாம் புடிச்சு போயிருக்கோம். பட் இந்த அட்வைசஸ்க்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். பொதுவா நீங்க பர்ன் பண்ற கேலரிஸை விட கம்மியான கேலரிஸ் நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட வெயிட் கம்மியாகும். இதுக்கு பேர் கேலரிக் டெபிசிட். அதே மாதிரி நீங்க பர்ன் பண்ற கேலரிஸை விட அதிகமான கேலரிஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு பேரு கேலரிக் சர்ப்ளஸ். அண்ட் நீங்க சாப்பிடுற கேலரிஸுக்கு ஈக்குவலா நீங்க பர்ன் பண்ற கேலரிஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட வெயிட் வந்து மெயின்டெனன்ஸ் ஆகும். இதுக்கு பேரு கேலரிக் மெயின்டெனன்ஸ். எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க பார்க்கலாம். அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. பொதுவா இந்த கேலரிஸ் இன் வெர்சஸ் கேலரிஸ் அவுட்ன்றது சூப்பரான ஒரு விஷயம். யாருக்கு அப்படின்னா கேலரிஸ்னாலே என்னன்னு தெரியாதவங்களுக்கு. பட் இந்த வீடியோ பாக்குற நிறைய பேருக்கு கேலரிஸ் இன் அண்ட் கேலரிஸ் அவுட்னா ஆல்ரெடி என்னன்னு ஆனா இங்கதான் உண்மையான பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. இனிமேதான் உனக்கு பிரச்சனையே. ஏன்னா அந்த கேலரிக் டெபிசிட்டையோ அந்த கேலரிக் சர்ப்ளஸையோ அவங்களால ரொம்ப நாளைக்கு ஃபாலோ பண்ண முடியல. ஏன்னா அவங்களோட ரியல் லைஃப் காம்ப்ளெக்சிட்டி எல்லாம் மறந்துடுறாங்க. இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னு தெரியுமா? வெயிட் லூஸ் பண்ணிட்டு அந்த லூஸ் பண்ண வெயிட்டை மெயின்டெனன்ஸ் பண்றதுதான். பொதுவாகவே ஏன் பீப்புள் வெயிட் கெயின் பண்றாங்க? எல்லாரும் சிம்பிளா சொல்ற ஒரு ரீசன் என்ன? அவன் நிறைய சாப்பிடுவாங்க, அதனாலதான் அவன் நிறைய வெயிட் போடுறான். பட் ஏன் அவங்க நிறைய சாப்பிடுறாங்க? அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்னென்னு தெரியுமா? ஒரு ரிசர்ச் பேப்பர்ல ஒரு ஹியூமன் வந்து வெயிட் கெயின் ஆகிறதுக்கு அவங்களோட பயாலஜிக்கல் ரீசன்ஸும் அது மட்டும் இல்லாம சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸ் அது மட்டும் இல்லாம அவங்களோட சோசியல் என்விரான்மெண்ட்டுமே ஒரு முக்கியமான காரணமா இருக்குன்றத சொல்றாங்க. பொதுவா ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய சாப்பிடுற மாதிரி நம்மளால ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட முடியாது. உங்களை சுத்தி ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸ் எடுத்துக்குங்க. இந்த 5 கிலோமீட்டர் ரேடியஸ்ல எத்தனை பிரியாணி கடை, எத்தனை ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர்ஸ், எத்தனை ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு, எத்தனை ஃப்ரூட் ஷாப்ஸ், இல்ல எத்தனை வெஜிடபிள் ஷாப்ஸ் இருக்கு? பிரியாணி கடையும் ஃபாஸ்ட் ஃபுட் கடையும் அதிகமா இருக்கா, இல்ல ஃப்ரூட் ஷாப்ஸும் இல்ல வெஜிடபிள் ஷாப்ஸும் அதிகமா இருக்கா? என்னோட தாத்தாவும் பாட்டியுமே அவங்களோட அடல்ட்ஹுட் ஏஜ்ல அவங்க இயர்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் இட்லி தோசையே சாப்பிட்டுருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி பீட்சா, பிரியாணி அண்ட் நம்ம சாப்பிட்ற ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கான ஆக்சசபிலிட்டின்றது ரொம்ப கம்மியா இருந்தது. அவங்க ஸ்லிம்மா இருந்ததுலயும் ஃபிட்டா இருந்ததுலயும் ஆச்சரியப்படுறதுக்கான ரீசன் ரொம்ப பெருசு கிடையாது. நம்மளை சுத்தி இவ்வளவு ஃபாஸ்ட் ஃபுட்டு, பிரியாணி கடை, பீட்சா ஷாப்ஸ் இருந்தும் நம்ம ஃபிட்டாவும் ஸ்லிம்மாவும் இருக்கணும்ன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரிசர்ச் ஸ்டடியில 3 குரூப் ஆஃப் பீப்புளை கூப்பிடுறாங்க. இந்த 3 குரூப் ஆஃப் பீப்புளுக்குமே ஒரு பவுல் ஆஃப் ஆப்பிள், இன்னொரு பவுல் ஆஃப் பாப்கார்ன் வைக்கிறாங்க. ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு கண்டிஷனும் வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் குரூப்பை உள்ள கூப்பிட்டுட்டு அவங்க எல்லாரையும் உட்கார சொல்லிட்டு அவங்களுக்கு முன்னாடி இந்த டேபிள் மேல இந்த பவுல் ஆஃப் ஆப்பிளை வந்துட்டு அவங்களுக்கு முன்னாடி வைக்கிறாங்க. அட் த சேம் டைம் அங்க இருந்து ஒரு 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் தாண்டி இந்த பாப்கார்ன் வைக்கிறாங்க. செகண்ட் குரூப்பை கூப்பிட்டுட்டு அவங்களே உட்கார சொல்லி அந்த டேபிளுக்கு முன்னாடி அவங்க கைக்கு பக்கத்துல பாப்கார்னையும் ஒரு 2 மீட்டர்ஸ் தாண்டி ஆப்பிளையும் வைக்கிறாங்க. தேர்ட் குரூப்பை கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு முன்னாடி இந்த ஆப்பிளையும் பாப்கார்னையும் கை கட்டுற தூரத்திலே வச்சிருக்காங்க. இந்த ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓகே நீங்க ஏதாச்சும் சாப்பிடுங்க, நாங்க போயிட்டு கொஸ்டினர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுறோம்னு சொல்லிட்டு இவங்களை அப்சர்வ் பண்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் குரூப் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க கை கட்டின தூரத்துல இருந்த ஆப்பிள்ஸை தான் நிறைய சாப்பிட்டுருக்காங்க. ஈவன் தோ பாப்கார்ன் வந்து டேஸ்டியரா இருந்தாலும் அதை யாரும் எந்திரிச்சு போய் எடுத்து சாப்பிடல. செகண்ட் குரூப் ஆஃப் பீப்புளுமே பாப்கார்ன்ஸை தான் சாப்பிட்டுருக்காங்களே தவிர ஆப்பிள்ஸை யாருமே சாப்பிடல. ஸோ தேர்ட் குரூப் ஆஃப் பீப்புளுமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஆப்பிள் அண்ட் பாப்கார்ன் தான் சாப்பிட்டுருக்காங்க. இந்த ஸ்டடியில இருந்து நம்ம என்ன டேக்அவே எடுத்துக்கலாம் அப்படின்னா இது நம்மளோட ரியல் லைஃபுக்குமே பொருந்தும். ஏன்னா வீட்டுல முதல்ல ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கணும். அப்படியே அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் அது நம்ம கண்ணுக்கு படுற மாதிரி கை கட்டுற மாதிரி இருந்தாதான் நம்ம அதை சாப்பிடுவோம். அதை விட்டுட்டு இந்த சிப்ஸ் முறுக்குன்னு வாங்கி வச்சிருந்தா நம்மளுக்கு எது அக்சசபிளா இருக்கோ அதை தான் நம்ம சாப்பிடுவோம். மல்டிபிள் ரிசர்ச் ஸ்டடிஸ்லயும் என்ன சொல்றாங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் இந்த பிரியாணி சென்டர்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர்ஸ், பீட்சா சென்டர்ஸ்லாம் ஆக்சசபிள் ரொம்ப அதிகமா இருக்கு, இல்ல அவங்களை சுத்தி இருக்க ஏரியால இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அவங்களாம் நிறைய வெயிட் கெயின் ஆகிறதுக்கும் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கான சான்சஸும் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ கன்க்ளூஷனா சும்மா இருக்கிறான் இல்ல சாப்பிட்டுட்டே இருக்கிறான்றனால மட்டும்தான் அவன் வெயிட் கெயின் ஆகிறான்னு காரணம் கிடையாது. அதுக்கு பின்னாடி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இதான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. Bye humans, I will see you on the next video.